ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி இயற்பியல் பாடப்பகுதியிலிருந்து சில முக்கியமான டாபிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஓய்வுனா என்ன, விசைனா என்ன, இயக்கம்னா என்னன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயற்பியல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சிலபஸ் கண்டென்ட் என்னெல்லாம் நம்ம படிக்கணும், அதில் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க நம்மளுடைய ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன் சேனல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ நான் கொடுத்துருப்பேன், அதில் செக் பண்ணிவிட்டு இதை வந்து பாருங்கள். இதை நான் நடத்துகிறப்ப உங்களுடைய கைகளில் நோட்ஸும் மற்றும் பாடத்திட்டம் சிலபஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் ஓய்வுனா என்ன, விசைனா என்ன, இயக்கம்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது ஓய்வுனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபுட்பால் இது ஃபுட்பால் எடுத்துக்கலாம். ஒரு பொருள், ஒரு ஃபுட்பால் நீங்கள் உதைக்காமல் இல்லை தூக்காமல் தள்ளாமல் எரியாமல் உடைக்காமல் அது எதுவுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பால் என்னவாக இருக்கும், அங்கே தான் இருக்கும். எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் அது அங்கே தான் இருக்கும். என்ன காரணத்தினால அது அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொருளின் மீது புறவிசை ஏதேனும் ஒன்று செயல்படாத வரை அந்த பொருள் தனது ஓய்வு நிலையிலேயே இருக்க விரும்புகிறது. அது ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, ஒரு நிப்பாட்டி வச்சுருந்த சைக்கிள், கார், பஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது என்னவங்க, எந்த ஒரு புறவிசையும் ஏதேனும் ஒன்று அந்த பொருள் மீது செயல்படாத வரை அது தனது ஓய்வு நிலையிலேயே இருக்க விரும்பும். இதுதான் ஓய்வு நிலை என்று அழைக்கிறோம். ஓய்வு நிலை அப்படின்னா ரெஸ்ட் மோடுன்னு சொல்லலாம், அல்லது ஸ்டேஷனரி மோடு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ அந்த பொருள் எப்போ தான் ஓய்வு நிலையிலிருந்து இயக்கத்துக்கு மாறும் அப்படின்னா, மறுபடியும் அதே ஆன்சர் தான். ஒரு பொருளின் மீது, எந்த பொருளின் மீது, ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருளின் மீது புறவிசை ஏதேனும் ஒன்று செயல்படும் பொழுது அந்த பொருள் இயக்கத்திற்கு மாறுகிறது. அப்போ ஓய்விலிருந்து இயக்கத்துக்கு மாறும். அதாவது அந்த ஃபுட்பால் கிக் பண்ணுறீங்க, கிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபோர்ஸ் எல்லாமே அந்த பால் மீது இம்பேக்ட் ஆகுது. அந்த பால் என்னவாகும், வேகமாக இயக்கத்துக்கு போயிடும், தூரமாக போய் விழும். அப்போது இப்போ பாருங்கள், ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்கத்திற்கு மாற்ற வேண்டுமெனில், இயக்கம்னா அது மூமெண்ட்டுக்கு போகணும், மாற்ற வேண்டுமெனில் ஓய்வு நிலைக்கும் இயக்கத்திற்கும் இடையில் யாரோ ஒருத்தர் மீடியேட்டராக வரணும். அதுதான் விசை. ஓய்வு நிலையில் ஒரு பொருளை இயக்கத்திற்கு மாற்ற வேண்டும் எனில் ஓய்வு நிலைக்கும் இயக்கத்திற்கும் இடையில் யார் இருக்காங்க, விசை ஒன்று இருக்காங்க. இவர் தான் மீடியேட்டர். அப்போது ஓய்வுக்கும் இயக்கத்துக்கும் நல்ல விசை மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் இயங்காது. இதுதான் விஷயம். உதாரணத்திற்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கார் இருக்குது, ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் செய்யப்படாத ஒரு கார் இருக்குது. ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிடும். எத்தனை வருஷம் அங்கேயே நின்றுட்டுருக்கோம், ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி, அது ஓடா தேஞ்சு உழைச்சி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தாலும் சரி, அங்கே தான் நின்றுட்டுருக்கும். ஏன்னா புறவிசை ஏதேனும் செயல்படவில்லை. ஒரு காற்றடிக்கக்கூடாது, ஒரு மழை தண்ணி வெள்ளப்பெருக்கு வரக்கூடாது, நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, யாரும் தள்ளக்கூடாது. அப்போ எந்த ஒரு புறவிசை ஏதேனும் செயல்படாத வரை அந்த கார் அங்கே தான் இருக்கும். இப்போ அந்த காரை என்னென்னு சொல்லலாம், ரெஸ்ட் இன் மோஷன், ரெஸ்ட் அவ்வளோதான். ஓகேங்களா, ஓய்வு நிலையில் இருக்குது. இப்போ இந்த காரை நம்ம இயக்கத்துக்கு மாற்றணும். இயக்கம்னா ஒரு மோஷன். இப்போது இதன் மீது ஒரு புறவிசை இதனும் செயல்பட வேண்டும். இப்போ நம்ம தள்ளுறோம், இல்லையாட்டி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அந்த கார் மூவ் ஆகுதா, அப்போ அதுக்கு பேர் இயக்கம், மோஷன் அப்படின்னு சொல்கிறோம், மோஷன். ஓகேங்களா, அப்போது ஓய்வு நிலைக்கும் இயக்கம் என்ற மோஷனுக்கும் இடையில் யார் இருந்திருக்கா, விசை. என்ன விசை, இன்ஜினுடைய விசையாக இருக்கலாம், யாராவது பிடிச்சி தள்ளி இருக்கலாம், இல்லை காற்றடிச்சு மூவ் ஆகிருக்கலாம், இல்லை வெள்ளப்பெருக்கு காரை அப்படியே தள்ளிக்கிட்டே போயிருக்கலாம், என்ன வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஓய்வுக்கும் இயக்கத்திற்கும் இடையில் யார் இருக்காங்க, விசை ஒன்று இருக்கிறார். விசை ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஒரு வேலை நடத்தி முடிக்க முடியும். விசைன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு ஒர்க் டன் நடந்து முடிக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இதுலேயே உங்களுக்கு ஓய்வுனா என்ன, விசைனா என்ன, இயக்கம்னா என்னது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ ஓய்வுனா என்ன, நான் சொன்னதெல்லாமே உங்களுக்கு கதையை தான் சொன்னேன். இப்போ ஓய்வுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டனின் முதலாம் விதியின் படி அப்படின்னு எழுதிட்டு, ஓய்வு என்பது ஒரு வெளிப்புற சக்தி அதன் மீது செயல்படாத வரை பொருள் ஓய்வில் இருக்க விரும்புகிறது. பாருங்க, ஆஸ் பர் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, த ஆப்ஜெக்ட் வாண்ட்ஸ் டு ரிமைன் அட் ரெஸ்ட் அன்லெஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். இது எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சரி. இது நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க, நமக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். லெஃப்ட் சைடில் தமிழ்லையும் ரைட் சைடு இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பேன். நீங்கள் எந்த மீடியம் இருக்கீங்களோ அவங்க நல்லா மொபைலில் ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், விசை என்றால் என்ன, ஒரு தலைப்பு, விசை என்றால் என்ன.
விசை அப்படின்னா இழுத்தல் அல்லது தள்ளுதல், இழுத்தல் அல்லது தள்ளுதல், இதுதான் விசை அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விசையானது 90 டிகிரி ஆங்கிளில் செயல்படும் பொழுது, 90 டிகிரி கோணத்தில் செயல்படும் பொழுது இந்த விசையானது அழுத்தமாக மாறும். அழுத்தமாக மாறும். அழுத்தம்னா என்னங்க? ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், மேலே வந்து விசைன்னு கொடுத்தோம் இல்லையா, இது அப்படியே மேலே 90 டிகிரின்னு போட்டு அழுத்தமாகவும் மாறும். அடுத்து பார்க்கலாம். இப்போது விசை எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம்? கதவை திறத்தல், கால்பந்தை உதைத்தல், கேரம் விளையாட்டில் நாணயங்களை சுண்டுதல். வேறு என்ன பண்ணுறோம்? ஒரு வேலையை செய்கிறோம், மூட்டை தூக்குறோம், ஒரு தம் கட்டி ஏதாச்சும் ஒரு பொருள் நகர்த்துறோம், எரியிறோம், உடைக்கிறோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் விசை மட்டும்தாங்க ஒரு வேலை நம்ம முடிச்சு கொடுக்குது. எனவே விசையானது இயக்கத்தில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கோ அல்லது ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயக்கத்திற்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் விசையானது ஒரு சில பொருட்களின் உருவம் மற்றும் வடிவங்களையும் மாற்ற முடியும். இப்போ பாருங்கள், ஒரு விசையால் என்ன பண்ண முடியும்? ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்கத்திற்கும், இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளை ஓய்விற்கும் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசை நினச்சிச்சுன்னா அந்த பொருளுடைய வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும். அந்த பொருளுடைய திசை வேகத்தை மாற்ற முடியும். அந்த பொருளுடைய டிசைன், ஷேப் அண்ட் சைஸை மாற்ற முடியும். எல்லாமே பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சப்பாத்தி மாவு பிசையக்கூடிய மாஸ்டர் தன்னுடைய ஃபோர்ஸு விசையை செலுத்தி தான் அந்த மாவுனுடைய சைஸ் அண்ட் ஷேப்பை மாற்றுறாரு. பரோட்டா மாஸ்டர்லாம் பார்த்தோன்னா சும்மா பிச்சு போட்டு அடித்து நொறுக்குவார் அந்த மாவை. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ விசை ஒன்று செயல்பட்டால் மட்டுமே அந்த இடத்தில் ஒரு ஒர்க் டன் நடந்து முடிக்க முடியும். ஓகே, அப்போ இதை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்த விசையானது எண் மதிப்பும் திசை மதிப்பும் கொண்டுள்ளது. எனவே இது ஒரு வெக்டர் அளவு ஆகும். பாருங்கள், வெக்டர் அளவுனா எண் மதிப்பு இருக்கணும், திசை மதிப்பு இருக்கணும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வெக்டர் அளவு. ஒருவேளை எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்கேலார் அளவு. ஓகேங்களா? அப்போது வெக்டர் அளவுன்றதை பார்த்துக்கோங்க. விசையின் அலகு என்பது நியூட்டன். குறியீடு கேபிட்டல் என். இதையும் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் பாருங்கள், ரைட் சைடில் கொடுத்துருப்பேன், இங்கெல்லாம் எழுதிக்கோங்க. அப்போது விசையின் அலகு, force is a vector quantity which has magnitude and direction measured by unit என்னங்க? நியூட்டன். இது ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்கப்பட்ட கொஷின். அடுத்து பார்க்கலாம். புரியுது இல்லைங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ். விசை. ஓகே, முதல்ல விசை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயக்கத்திற்கு மாற்ற தேவைப்படுவது விசை அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது, ஒரு பொருளின் மீது செலுத்தப்படும் விசையின் அளவை பொறுத்து அதன் விளைவும் இருக்கும். விசையின் விளைவு எப்படி இருக்கும்? ஒரு பொருளின் மீது செலுத்தப்படக்கூடிய விசை அளவை பொறுத்து தான் அதனுடைய எஃபெக்டும் இருக்கும். ஒரு பால் மெதுவாக அடிக்கிறீங்க, மெதுவாக தான் போய் விழுவும். அதே பால் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறீங்கன்னா சிக்ஸரில் போய் விழுவும். அப்போது அந்த பாலுடைய எஃபெக்டை நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்து தான் அமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நான் உங்களுக்கு இப்படி எழுதி போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ விசையின் விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விசையினால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு விசை வந்து ஓய்விலிருந்து இயக்கத்திற்கு மாற்ற முடியும். ரெண்டாவது, அதே பொருளை இயக்கத்திலிருந்து ஓய்விற்கு கொண்டு செல்ல முடியும். மூன்றாவது, பொருளின் வேகத்தை கூட்ட முடியும் அல்லது குறைக்கவும் முடியும். நான்காவது, அப்பொருளின் திசை வேகத்தை மாற்ற முடியும். ஐந்தாவது, பொருளின் வடிவம் மற்றும் அளவை மாற்ற முடியும். ஆறாவது, அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க முடியும். அப்போ இந்த 6 விஷயங்களையும் இந்த விசையினால் செய்ய முடியும். இதர தகவல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விசையின் விளைவுகள். விசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய அலகு நியூட்டன். இது ஒரு வெக்டார் அளவு. இதை பார்த்துக்கோங்க. அப்போது இந்த உலகத்தில் விசை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா எந்த வேலையும் நடத்தி முடிக்க முடியாது. ஏன்? நம்ம பூமியை சுத்தாது. இதுதான் விஷயம். புரிஞ்சுதுங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் வந்து காப்பரேட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து போகலாம். 7th ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். அழுத்தத்தையும் உண்டாக்க முடியும். புரிஞ்சுதுங்களா?
அப்போது ரெஸ்ட் டு மோஷன், மோஷன் டு ரெஸ்ட், கேன் இன்க்ரீஸ் ஆப்ஜெக்ட் ஸ்பீட், கேன் டிக்ரீஸ் ஆல்சோ. அப்பொருளின் திசை வேகத்தை மாற்ற முடியும் அப்படின்னா கேன் சேஞ்ச் த வெலாசிட்டி, திசை வேகம்னா வெலாசிட்டி, பொருளின் வடிவம் மற்றும் அளவு ஷேப் அண்ட் சைஸ் மாற்ற முடியும், அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க முடியும், கம்ப்ளீட் ஆல் ஒர்க் டன். தென் அழுத்தத்தை அதிகரிக்க முடியும், கேன் இன்க்ரீஸ் ஆர் மேக் ப்ரெஷர். இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போது விசையின் விளைவு. விசையின் விளைவு அப்படின்றது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு பொருளின் மீது செலுத்தப்படக்கூடிய விசையின் அளவை பொறுத்து தான் அதனுடைய விளைவும் இருக்கும். இப்போ ஒரு பாலை வேகம் அடிக்கிறோன்னா அது ஃபோர்ஸாக அடித்தா தான் சிக்ஸர் போய் விழும், மெதுவாக அடித்தா மெதுவாக தான் போய் விழும். அடுத்து பாருங்கள் அழுத்தம். அடுத்தது அழுத்தம். அழுத்தம் என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரெஷர்? நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசை எனப்படும். உந்து விசை அப்படின்னாலும் ஒன்று தான், அழுத்தம் அப்படின்னாலும் ஒன்று தான். இது நியூட்டன் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அழுத்தத்திற்கான ஃபார்முலா விசை டிவைடட் பை பரப்பு. ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா அல்லது P = F டிவைடட் பை A. இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு யானையின் சராசரி எடை 4000 நியூட்டன், அதன் ஒரு பாதத்தின் பரப்பளவு 0.1 மீட்டர் ஸ்கொயர். யானையின் ஒரு கால் மூலம் செலுத்தப்படக்கூடிய அழுத்தத்தை கணக்கிடுக. இப்போ ப்ரெஷரை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நம்ம வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன ஃபார்முலா? அழுத்தம் கண்டுபிடிக்க வேண்டிய மணில் சமம் விசை வகுத்தல் பரப்பு. இப்போது விசை எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. விசை அப்படின்றது நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். எப்படி? ஒரு யானையின் சராசரி எடை 4000, அப்போது ஒரு பாதத்தின் பரப்பளவு 0.1 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்களா. இப்போது யானையினுடைய ஒரு கால் மூலம் செலுத்தப்படக்கூடிய வெயிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது யானைக்கு 4 காலில் ஒரு காலின் எடை என்ன பண்ணலாம்? 4000 வகுத்தல் 4ன்னு போட்டிங்கன்னா 1000 நியூட்டன் கிடைக்கும். இப்போ இந்த 1000 நியூட்டனையும் ஒரு கால் பாதத்தின் பரப்பளவு 0.1 மீட்டர் ஸ்கொயரையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வகுக்க போகிறோம், அதாவது டிவைட் பண்ண போகிறோம். அப்படி 1000 டிவைட் பை 0.1 அப்படின்னு கொடுத்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 10,000 நியூட்டன் கிடைக்கும். நியூட்டன் மீட்டர் -2 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நீங்கள் 10 பவர் 4 போட்டாலும் ஒன்று தான், அல்லது 10,000 அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான். என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து நொட்டேஷன் பேசிஸில் போட்டிருக்காங்க. நொட்டேஷன் அப்படின்னா 10,000 எழுதுறதுக்கு பதிலாக 10⁴ போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 10 டைம்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். 10 பெருக்குனா 100, அதே 100 10 1000, 1000 10,000, அவ்வளோதான் விஷயம். அப்போது 10,000 நியூட்டன் தான். ஒரு கால் மூலம் செலுத்தப்படக்கூடிய அழுத்தம் என்பது 10,000 நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4 கால்கள் மூலம் செலுத்தப்படக்கூடிய அழுத்தத்தை விட ஒரே ஒரு காலின் மூலம் செலுத்தப்படக்கூடிய அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா பாருங்கள், கீழே கொடுத்துருப்பேன். இப்போது அழுத்தமும் பரப்பும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அழுத்தமும் பரப்பும் பாருங்கள். இப்போது அதிக பரப்பளவில் ஒரு அழுத்தம் செயல்பட்டுச்சு அப்படின்னா அங்கே குறைவான அழுத்தம் தான் ஏற்படும். அதுவே குறைந்த பரப்பளவில் ஒரு அழுத்தம் செயல்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அதிகமான அழுத்தம் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு செருப்பு ஆணி இருக்குது, கோயிலில் வேண்டுதல் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செருப்பு ஆணியில் நிறைய ஆணிகள் அடிக்கப்பட்ட ஒரு செருப்பில் ஏறி நின்னோம் அப்படின்னா அதிக தொடுபரப்பு, இதனால் குறைவான அழுத்தம், காலுக்கு எதுவும் ஒரு அடிபடாது. அதுவே இந்த கட்டை செருப்பில் ஒரே ஒரு ஆணி வச்சுருக்கிறோம், அப்போது ஆணியினுடைய எட்ஜில் தொடுப்பரப்பு ரொம்ப கம்மி, அப்போ அந்த இடத்துல அதிகமான அழுத்தம் உண்டாகும். அப்போ அந்த இடத்துல காயம், ரத்தம் ஏற்படும். இதுதான் விஷயம். அப்போது தொடுப்பரப்பு அதிகமெனில் குறைவான அழுத்தமும், தொடுப்பரப்பு குறைவு எனில் அதிக அழுத்தமும் உண்டாகும். இந்த கான்செப்டை பயன்படுத்தி தான் உங்களுக்கு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பலூன் இருக்குது, அதில் ஒரே ஒரு முள் வச்சு அழுத்துனீங்கன்னா உடஞ்சிரும். அதே நிறைய முள்கள் வந்து நம்ம படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பலூனை படுக்க வச்சிட்டப்போ அது வெடிக்காது. இதுதான் விஷயம். காரணம் தொடுப்பரப்பு அதிகம். அடுத்து போலாமா?
அழுத்தம். அதே போல் அழுத்தம் என்றால் என்ன? அழுத்தம் என்ற இயற்பியல் அளவை பயன்படுத்தி விசை ஏற்படுத்தும் விளைவை அளக்கலாம். ஒரு பொருளின் 1 சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசையே அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அழுத்தம் என்றால் என்ன அப்படின்ற வரையறை ரொம்ப முக்கியம். அதுக்கான ஃபார்முலாவையும் பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். இவர் யாருன்னா ஃப்ரெஞ்ச் அறிவியல் அறிஞர் ஃப்ளைஸ் பாஸ்கல் நினைவாக இந்த பெயர் வச்சுருக்காங்க. ஒரு பாஸ்கல் என்பது 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2விற்கு சமம். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாம். காற்றினால் செயல்படுத்தும் அழுத்தம். இப்போது அழுத்தம்னு வந்துட்டிங்கனாவே அதில் காற்றின் மூலம் செயல்படும் அழுத்தத்தை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது நீரின் மூலம் அழுத்தம், அடுத்தது கேஸ் அதன் மூலம் அழுத்தம். இது எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது காற்றினால் அழுத்தப்படும் அழுத்தம் என்பது வளிமண்டல அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடையே வளிமண்டல அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது பாதரசமானி என்ற கருவியில் மூலம் அளவிடப்படுகிறது. இதை கண்டறிந்தவர் டாரிச்செல்லி அறிவியல் அறிஞர். இந்த பாதரசமானி யார் கண்டுபிடிச்சா? டாரிச்செல்லி. இதை பார்த்துக்கோங்க. புவி பரப்பின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் பொழுது வளிமண்டல அழுத்தம் குறைகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஜியோகிராஃபியில் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து பார்க்கலாம். பாதரச தம்பத்தின் உயரம் எவ்வளவு இருக்கும்? இதை நோட் பண்ணிக்கோங்க. பாதரச தம்பம் அப்படின்னா அந்த பாதரச மானின்னு சொன்னோம் இல்லையா, மெர்க்குரி காலம். இதனோட உயரம் 76 சென்டிமீட்டர் அல்லது 720 மில்லிமீட்டராக இருக்கும். இந்த திரவ தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம் 1 ATM என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வளிமண்டல அழுத்தம் 1 ATM என்பது பாதரச மானியில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தில் செலுத்தப்படக்கூடிய அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. இதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2 என்ற அளவில் இருக்கும். இதனெல்லாம் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 பாஸ்கல் கிடைக்கும். எனவே எஸ்ஐ அலகு முறையில் 1 ATM என்பது 1 பாஸ்கலுக்கு சமம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்பது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். ரெண்டுமே ஆன்சர் தான். நியூட்டன் மீட்டர் டு அல்லது பாஸ்கல். அடுத்தது திரவங்களில் விசை மற்றும் அழுத்தம். நீரின் மேல் நோக்கிய விசையே மிதப்பு விசை என்று அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்வு மிதத்தல் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அழுத்தம் என்பது காற்றிலும் செயல்படும், திரவங்களிலும் செயல்படும். அப்படி திரவங்களில் ஒரு விசை மேல் நோக்கிய விசை ஏற்பட்டால் அதற்கு பெயர் மிதப்பு விசை என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் மிதத்தல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த டயக்ராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சிக்கலாம். அதில் டாப்பில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம், மிடில் ஒன்று, பாட்டமில் ஒன்று. இதில் தண்ணி எது ரொம்ப ஃபோர்ஸாக போகும்னா பாட்டமில் இருக்கக்கூடிய தண்ணி தான் ரொம்ப ஃபோர்ஸாக போய் தூரமாக விழும். மிடில் இருக்கிறது மீடியமாக விழுவும், டாப்பில் இருக்கிறது ரொம்ப லோயராக கீழே விழுவும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீருடைய மொத்த எடையும் மேலிருந்து கீழே புவி ஈர்ப்பு விசை காரணமாக கிராவிட்டி ஃபோர்ஸ்னால் கீழ் நோக்கி தள்ளப்படும், அழுத்தப்படும். இதனால் ஹை ப்ரெஷர் அடிபாகத்தில் தான் ரொம்ப அதிகமாக ஏற்படும். இதனால் தண்ணி ரொம்ப தூரத்துக்கு போய் விழும். அதனால் என்ன தெரியுது அப்படின்னா, வாட்டர் அதாவது லிக்விடில் அப்படின்ற ஒரு வாட்டர்லேயும் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் அப்படின்ற வேரியண்ட் உருவாகும். ஸோ இதை வச்சு நிறைய மெக்கானிசம்ஸ்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு குட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் விதி. ஸோ பாஸ்கல் விதியை பொறுத்த வரைக்கும் திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவுகிறது. இதற்கு காரணம் இக்கருத்து பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் பிளைஸ் பாஸ்கல் என்பவரால் முதலாக கண்டறியப்பட்டது. அதாவது பாஸ்கல் விதி அப்படின்றது திரவத்தில் பல கோடிக்கணக்கான அணுத்துகள்கள் இருக்கும். ஒரு அணுத்துகள்கள் மீது செயல்படக்கூடிய ஒரு விசை மற்ற அனைத்து அணுத்துகள்கள் மீதும் சமமான முறையில் சமமான திசையில் பரவுகின்றன அப்படின்றத கண்டுபிடிச்சவர் பாஸ்கல் விதி. அப்போ பாஸ்கல் லாஸ் மீன் ஸ்டேட்ஸ் தட் ப்ரெஷர் அப்ளைடு அட் எனி பாயிண்ட் ஆஃப் லிக்விட் அட் ரெஸ்ட் இன் ஏ க்ளோஸ்டு சிஸ்டம் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி த்ரூ ஆல் டைரக்ஷன்ஸ் ஆஃப் லிக்விட். இதையும் பார்த்துக்கோங்க. பாஸ்கல் விதியை பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. பாஸ்கல் விதியின் பயன்பாடுகள். நம்பர் 1, வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் வாகன உயர்த்திகளாக பயன்படுகிறது. வாகன உயர்த்திகள் அல்லது நீர் உயர்த்திகள் அப்படின்னா ஹைட்ராலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராலிக் லிஃப்ட், இது ஏற்கனவே கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரெண்டாவது, வாகனங்களில் உள்ள வேகத்தடை ஸ்பீட் பிரேக்கிங் சிஸ்டமில் பாஸ்கல் விதியின் பயன்படுத்தப்படுகிறது. மூணாவது, பஞ்சு அல்லது ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைத்துக்கொள்ளும், அதனால் நீரில் அழுத்தி ஹைட்ராலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கிளாத்ஸு, நிறைய பிளாஸ்டிக்ஸ் வேஸ்ட்லாம் கொண்டுட்டு போனால் லாரியில் இடம் பத்தாது, ட்ரெயினில் இடம் பத்தாது. அப்போ என்ன பண்ணாங்க, மிஷின்களை கொட்டி கம்ப்ரஸ் பண்ணி குட்டி சைஸாக ஒரு சின்ன பொருளாக மாற்றிடுவாங்க. அடுத்தது, மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பது ஏன்னு கேட்டிருக்காங்க. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரப்பியல் விசை. இது காரணம் பரப்பியல் விசை. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பியல் விசை என்று வரையறுக்கப்படுகிறது. இதன் அலகு நியூட்டன் மீட்டர் பவர் -1. அடுத்து போகலாம். பரப்பியல் விசையின் பயன்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒன்று, தாவரங்களின் பரப்பளவு காரணமாக நீர் மேலே செல்கிறது. நுண்புல ஏற்றத்தின் காரணமாக தாவரங்களில் நீர் கடத்துதல் ஏற்படுத்தப்படுகிறது. கேப்பலரி ஆக்ஷன். ரெண்டாவது, கடுமையான புயல் காற்றின் போது சோப்புத்தூள், இங்கே சோப்புன்றதை போட்டுக்கோங்க, சோப்புத்தூள் அல்லது எண்ணெயை கடல் நீரின் பரப்பில் தூவுவதன் மூலமாக அதன் தாக்கத்தையும் மாலுமிகள் குறைக்கின்றனர். இப்போ கடல் தண்ணி ரொம்ப கொந்தளிக்குது, ரொம்ப சுனாமி மாதிரி ஏதாச்சும் சீற்றம் வருதுன்னா நடுக்கடலில் கப்பல் ஆடிக்கிட்டே இருக்கும். இதனால் கப்பலுடைய பாட்டம் உடஞ்சாலும் அப்படியே கப்பல் கவுந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்பாய்கள் இருக்கக்கூடிய எண்ணெய் கீழே கொட்டினாங்கன்னா கடல் பரப்பை சுற்றி அந்த எண்ணெய் என்ன பண்ணும், சோப்புத்தூள் என்ன பண்ணும், கடல் சீற்றத்தை கண்ட்ரோல் பண்ணும். இதனால் அதிக விபத்துகள் தவிர்க்கப்படுகிறது. அது காரணம் பரப்பியல் விசை குறைக்கணும். ஒரு திரவம் பாயும் பொழுது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பேகத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசையே பாகியல் விசை. விசையில் எத்தனை டைப்ஸ் இருக்குது பாருங்கள். அடுத்தது, இந்த பாகியல் பண்பு பாகுநிலை என்று வரையறுக்கப்படுகிறது. பாகியல் விசை சிஜிஎஸ் அலகு முறையில் பாய்ஸ் என்ற அலகாலும், எஸ்ஏ அலகு முறையில் கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1 அல்லது நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2 என்ற அலகாலும் அளவிடப்படுகிறது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்தபடியாக உராய்வு அப்படின்ற டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.